ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோயில் பிளாக் பார்க்கலாம். கந்தசாமி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து செங்கல்பட்டுக்கிட்ட திருப்பூரூர் கந்தசாமி கோயில். ரொம்ப நாளாவே இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசை. இன்னைக்கு தான் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். மார்னிங் டைம் ரொம்ப ப்ளசண்டாக இருக்கு. 7:30 தான் கிளம்பணும். வெயிலே இல்லை, சூப்பராக இருக்கு கிளைமேட் வந்து. இது தாம்பரம் பிரிட்ஜு, நல்ல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ராணியம்மன் கோயில் தாண்டி தான் போகணும். வண்டலூர் ஜூ இது கிராஸ் பண்ணி தான் போகணும். ஜூக்குள்ள போனாலும் போயிட்டு வந்துடலாம் இந்த வழியில நீங்க போனீங்கன்னா. திருப்பூரூர் ஊருக்குள்ள வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா சிக்னல் கூட அப்படியே வேல் மாதிரியே வச்சு வச்சிருப்பாங்க. சிக்னல்ல பாத்தீங்கன்னா வேல் மாதிரி சிம்பிள் போட்டு வச்சு வச்சிருப்பாங்க. பாருங்க, ஃபைனலி கோயில் கிட்ட வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிட்டு, இது வந்து பின்னாடி வர வழி, முன்னாடி வந்து ஆர்ச் இருக்கும். கார் பார்க்கிங்னால இந்த சைடு நாங்கள் விட்டு வந்தோம். கோபுரம் பாருங்க அழகா இருக்குன்னு. கோயிலுக்குள்ள பாருங்க, சூப்பரா இருக்கு. நிறைய யூடியூப் வீடியோல பார்த்துருக்குறேன். இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க. நீங்க கந்த சஷ்டி காசு எடுத்தீங்கன்னா தெரியும். வந்து சமராபுரிவாள் சண்முகத்தரசின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு இங்கே தான் போயிருந்தோம். பேர் சமராபுரிங்கிறது இன்னொரு பேர் கூட இங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு. இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால நிறைய கல்யாணம் நடக்குது. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. நிறைய கல்யாணம் நடக்குது, பார்த்துருக்கேன். நம்ம ஒரு வழியாக என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். உள்ள இதுதான் கோயில் உள்ள மூலவர் சன்னதி போகிறதுக்கு இடம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேவியான சன்னதி இருக்கும். இது வழியாக தான் போகணும். நம்ம உள்ளெல்லாம் கேமரா அலோட் கிடையாது. ஃபைனலி நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். முருகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காரு. இந்த மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு தான் சாத்துவாங்களாம். சூப்பரா இருக்காரு. சுயம்பு மூர்த்தி இவர் முருகர் வந்து. இன்னொரு பேர் கூட இருக்கு இதுக்கு, தாரகாபுரி அப்படின்னு கூட பேர் இருக்கு இந்த கோவில் சுற்றி இருக்கிற இடத்துக்கு. தாரகாசுரனோட ஆகாசத்துல சண்டை போட்டனால இங்க தாரகாபுரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல சண்டை போட்டாரு. இந்த திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா நிலத்துல சண்டை போட்டாரு. இது வந்து ஆகாசத்துல சண்டை போட்டனால இங்க தாரகாசுரனை வதம் பண்ணனால இந்த தாரகாபுரிங்கிற இன்னொரு பேர் கூட இருக்குங்க. முக்கியமான ஒரு விசேஷம் இந்த கோயில் என்னன்னா, முருகனுக்கு இங்க அன்னாபிஷேகம் நடக்குமா. நம்ம ஐப்பசி மாசம் சிவன் கோயில்ல அன்னாபிஷேகம் பார்த்துருப்போம். இங்க வந்து நம்மளோட முருகனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்களா ஐப்பசி மாசத்துல. எவ்வளவு விசேஷமான கோயில் பாருங்க. இது வந்து வன்னி மரம் தான் இங்க வந்து ஸ்தல விருட்சம். கோபுரம் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த பக்கமா அந்த ரவுண்டு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுல வழியா வந்து கோபுரத்தை பார்த்தா அது ஒரு தனியா ஒரு அழகா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஓகே, நம்ம வந்து உட்காந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பிட்டோம் கோயிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.